அண்மைச் செய்தி. ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? வணக்கம். ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல இல்லை என்று தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆபாச படங்கள் பார்த்ததாக இளைஞர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து கடந்த ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. சென்னை அடுத்த அம்பத்தூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மொபைலில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்ததாக அம்பத்தூர் காவல் நிலையத்தினர் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் வழக்கு பதிவு செய்திருந்தனர். திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அந்த இளைஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சம்பந்தப்பட்ட இளைஞரை ஆஜராக சொல்லி அவரிடம் விசாரணையும் நடத்தியிருந்தார். அப்போது ஆபாச படங்களை பார்த்ததாக ஒப்புக்கொண்ட அந்த இளைஞர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பார்க்கவில்லை எனவும் ஆபாச படம் பார்க்கும் பழக்கத்தில் இருந்து விடுவிப்பதற்காக கவுன்சிலிங் செல்ல விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் 90s கிட்ஸ்கள் எப்படி மது புகைக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அதே போல 2K கிட்ஸ் ஆபாச படங்களுக்கு அடிமையாகி உள்ளதாக கூறிய நீதிபதி இதற்காக அவர்கள் மீது பழி சொல்வதற்கு பதில் இந்த பழக்கத்தில் இருந்து மீட்பதற்கு அறிவுரை அவர்களுக்கு சமூக பக்குவமுடைய வேண்டும் எனவும் பள்ளிகளில் இருந்து சம்பந்தமாக அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு அறிவுரை வழங்கியிருந்தார். இந்த வழக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கான தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்த போது குழந்தைகள் அடங்கிய ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என கூறிய ஆபாச படங்கள் பார்த்ததாக இளைஞர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவை ஏற்ற வழக்கில் பதிலளிக்க தமிழக காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் தற்போது நோட்டீஸை பிறப்பித்திருக்கிறது. ஒரு தனி நீதிபதி எவ்வாறு இது போன்று கூற முடியும் என்றும் இது கொடுமையானது என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் அந்த அமர்வு தாட்டம் தெரிவித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவை எடுத்து குழந்தைகள் உரிமைக்கான கூட்டணி என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல் தாக்கல் செய்திருந்த அந்த மேல்முறையீட்டு வழக்கில் இந்த கருத்துக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பற்றி புகழ்ந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கூறியிருந்த நிலையில் தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எதிராக இந்த கருத்தினை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.